அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். துள்ள முடியாத புள்ளிமான் தொடர்ச்சி. சித்த வைத்தியர் சொன்னதை வெகு சிரத்தையுடன் கடைபிடித்தாள் மஞ்சுளா. பஸ்பத்தை தேனில் குழைத்து காலையிலும் மாலையிலும் விழுங்கினாள். களிம்பை குளிக்கும் முன் வெள்ளை திட்டுக்களில் பூசிக்கொண்டாள். இதன் நடுவில் வைத்தீஸ்வரன் கோவில் ஈஸ்வரனுக்கு செவ்வாய் அன்று மஞ்சள் துணியில் ரூபாய் முடிந்து வைத்து மஞ்சுளாவுக்கு உடம்பு சரியானால் உப்பும் மிளகும் வாங்கி வந்து கோவிலில் கொட்டுவதாகவும் மீனாட்சி பிரார்த்தித்து கொண்டாள். வைத்தீஸ்வரன் மகிமையோ இல்லை சித்த வைத்தியத்தின் பலனோ இல்லை இரண்டுமே சேர்ந்ததாலோ தெரியவில்லை. எண்ணி 10 நாட்களுக்குள் யாரோ ரப்பர் கொண்டு அழித்த மாதிரி கைவிரல் காது திட்டுகளில் கரும்புள்ளிகள் தோன்றி தோல் கிட்டத்தட்ட பழைய நிறத்துக்கு வந்துவிட்டது. காலின் வெள்ளை மட்டும் மாற்றமில்லாமல் இருந்தது. மீனாட்சிக்கும் சதாசிவத்துக்கும் ஏக நிம்மதி. வயசு வந்த பெண்ணை வியாதி பிடித்து கொண்டால் என்ன செய்வோம்? மூடி மறைத்து செய்ய நம்மிடம் பணம் கூட இல்லையே என்று பரிதவித்தவர்களுக்கு ஏக நிம்மதி. 10 நாட்களுக்குள் இப்படி பளிச்சென்று பலன் தெரிய வேண்டுமென்றால் கண்டிப்பாக இது வெண்குஷ்டம் இல்லை என டாக்டர் இருதயராஜ் சொன்னது கூட சரிதானா என்ற நினைப்பும் மீனாட்சிக்கு எழுந்தது. வெண்குஷ்டம் இல்லை என்றால் சித்த வைத்தியர் அதற்குத்தான் என்று குறிப்பிட்டு சிகிச்சை செய்கிறாரே, அதற்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை இருதயராஜ் போட்ட பி காம்ப்ளெக்ஸ் ஊசிகள் சற்று நாள்பட்டு வேலை செய்கின்றனவோ? காக்காய் உட்கார பணபலம் விழுந்த கதையாய் ஊசி மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கவும் தாங்கள் சித்த வைத்தியரிடம் போவதற்கும் சரியாக இருந்ததோ? அப்படியானால் சித்த வைத்தியத்தை நிறுத்திவிடலாமா? அதற்கும் மீனாட்சியின் மனம் இணங்கவில்லை. எப்படி சரியானால் என்ன? பெண்ணுக்கு குணமானால் சரி. வாரம் வைத்தியரிடம் போய் காட்டிவிட்டு வந்தார்கள். 2 வாரங்கள் கழித்து பெங்களூரில் இருந்து திரும்பி வந்த சுகுமார் அலங்கார பொம்மையாக நின்ற மஞ்சுளாவை பார்த்து மயங்கி போனான். இதென்ன மருதாணியெல்லாம் இட்டுக்கிட்டு இப்பவே கல்யாணக்கலை வந்துடுச்சே என்று தனிமையில் கேலி செய்தான். அதோடு இன்னொரு தித்திப்பான செய்தியும் சொன்னான். அப்பாவிடம் லேசாய் மஞ்சுளாவை பற்றின சமாச்சாரத்தை சொல்லிவிட்டானாம். அவருக்கு ஆட்சேபனை ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லையாம். நல்ல குடும்பம், நல்ல குணம், இதுதான் முக்கியம். உனக்கு வேலை வரட்டும், பிற்பாடு அம்மாவிடம் பேசிக்கொள்ளலாம் என்ற விதத்தில் சொல்லியிருக்கிறாராம். மஞ்சுளா மலைத்து போனாள். இத்தனை சுலபமாக பசுபதி தன்னை ஏற்க சம்மதிப்பார் என்று நினைக்காததால் பூரித்து போனாள். இந்த சந்தோஷத்தின் நடுவே தன் உடம்பை பற்றி இனியும் சுகுமாரிடம் சொல்லாமல் இருப்பது தவறு என்று தோன்றியதால் வலிய அவளாக அவனிடம் உங்களை தனியா சந்திச்சு பேசணும், முன்ன மாதிரி மெரினாவுக்கு போலாமா என்று கேட்டாள். கரும்பு தின்ன கூலியா? மஞ்சுளாவை தனிமையில் சந்திக்க சுகுமாருக்கு கசக்குமா? அன்று மாலையே சந்திக்கலாம் என்றான். அன்றைக்கு சித்த வைத்தியரிடம் போக வேண்டிய முறை நாள். அம்மாவிடம் நான் தனியா போறேன், நீ ஏன் ஒவ்வொரு தடவையும் அலையணும் என்று சொல்லி தான் மட்டும் புறப்பட்டு போனாள். வைத்தியரை பார்த்துவிட்டு அவள் மெரினா காந்தி சிலையை அடைந்த போது மணி 5:30. சுகுமார் காத்திருந்தான். ஏன் லேட்டாக்கிட்ட? நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன். ஏன் லேட்டு என்றவனிடம் சொல்றேன் வாங்க என்று மஞ்சுளா பதில் கூறினாள். சென்ற தடவை போலவே இன்றும் மணலில் நடந்தார்கள், தண்ணீரில் நின்றார்கள், ஐஸ்கிரீம் சுண்டல் தின்றார்கள், படகுக்கு பின்னால் அமர்ந்தார்கள். தன் பெங்களூர் பயணம் பற்றியும் அங்கு அவளை நினைத்து கொண்டதையும் பற்றி சுகுமார் பேசினான். பேங்க்ல இருந்து இன்னும் தகவல் வரலையே, ஏன் இத்தனை நாளாக்குறாங்க? மஞ்சுளா வினவினாள். வந்துடும், 1-2 நாள்ல வந்துடும். நாளாக ஆக நிச்சயமா கிடைக்கும்னு தோணுது. உனக்கு ரகு தெரியுமா? என் கிளாஸ்மேட். அவனும் இதே பேங்க் இன்டர்வியூக்கு என்னை மாதிரியே 2 முறை வந்திருந்தான். போன வாரம் அவனுக்கு மறுப்பு கடிதம் வந்துடுச்சான். எனக்கும் இல்லேனா அப்பவே வந்திருக்கணுமே. ஏன் லேட் பண்றாங்க? நான் டென்னிஸ் சாம்பியனா இருக்கிறதால எனக்கு இந்த வேலை கிடைக்கும்னு தான் என் மனசுக்கு தோணுது. நம்பிக்கையோட இருப்போமே. எனக்கு மட்டும் பேங்க் வேலை கிடைச்சிருச்சுன்னா சேரி தெரிஞ்ச அன்னைக்கே உனக்கு ஒரு புடவை வாங்கி ப்ரெசன்ட் பண்ணுவேன். புடவையா? நான் எங்க வீட்டில் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லுவேன். அது உன் கவலை, எனக்கு என்னாச்சு? எனக்கு வாங்கணும்னு ஆசையா இருக்கு. இதுவரைக்கும் நான் உனக்கு எதுவுமே வாங்கித்தர நீ சம்மதிக்கல. இதுக்காவது சரின்னு சொல்லு மஞ்சுளா ப்ளீஸ். பிறகு ஏதோ நினைத்து கொண்டவன் போல கேட்டான். ஆமா, தனியா ஏதோ பேசணும்னு சொன்ன, அதை விட்டுட்டு நாம என்னென்னவோ பேசுறோமே, என்ன விஷயம் மஞ்சுளா?
இவ்வளவு நேரம் இருந்த சகஜத்தன்மை திடீரென்று மறைந்து மஞ்சுளாவிற்கு தயக்கம் உண்டாயிற்று. தான் சொல்வதை இவர் சரியாக புரிந்து கொள்வாரா என்ற பயம் கூட தோன்றியது. ஹே மஞ்சுளா, என்ன விஷயம்? எப்படி ஆரம்பிப்பது? ஒண்ணுமில்ல, என் கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அதுல ஏதாவது தெரியுதா? கைரேகை பார்ப்பவனைப் போல மஞ்சுளாவின் 2 கைகளையும் புரட்டி ஊன்றி பார்த்தான் சுகுமார். பின்பு அவற்றை இதமாய் தடவி கொடுத்தவன் அவளது உள்ளங்கைகளில் மாறி மாறி முத்தம் கொடுத்தான். இந்த கை 2ம் ரோஜாப்பூ மாதிரி மிருதுவா பட்டு போல வளவளன்னு இருக்கிறது. முகர்ந்து பார்த்தா பவுடர் வாசனை அடிக்குது. இன்னும் நீட்டிக்கொண்டே போனவனின் கைகளை செல்லமாக கிள்ளிவிட்டு, ஐய கொஞ்சல் போதும், இங்கே பாருங்க, இதோ இந்த விரல், இதுக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் தெரியுதா என்றாள் மஞ்சுளா. அவள் நீட்டின விரலை பார்த்த சுகுமார் என்று தலையாட்டினான். கையை விலக்கி கொண்டு தன் இடது காது முடியை தூக்கி அவன் முன் குனிந்து, இதோ இங்கு ஏதாவது இருக்கா வெள்ளையா என்ற மஞ்சுளாவிடம் மறுபடியும் என்றான் சுகுமார். நிமிர்ந்து அவனை பார்த்த மஞ்சுளா மெதுவாய் 3 மாதத்துக்கு முன் தனக்கு வெள்ளை திட்டு ஒன்று தோன்றியதிலிருந்து ஆரம்பித்து இன்று சித்த வைத்தியரை பார்த்தது வரை சொல்லி நிறுத்தினாள். குறுக்கே ஒரு வார்த்தை கூட பேசாத சுகுமார் இவள் பேசி முடித்ததும், எங்க அந்த கால், வெள்ளைய காட்டு என்றான். பீச்சில் அவர்கள் இருந்த இடத்தில் கூட்டம் இல்லை. முழங்கால் வரை புடவையை தூக்கி காலை புரட்டினாள் மஞ்சுளா. இதுதான், இன்னும் மறையல. இன்னைக்கு கூட வைத்தியரை கேட்டேன், நாளடைவில் மறைஞ்சிடும், கவலைப்படாதேன்னாரு. மௌனமாய் இருந்தான் சுகுமார். கையை நீட்டி அவன் முகத்தை தன்னை நோக்கி திருப்பினாள் மஞ்சுளா. கவலைப்படாதீங்க சுகுமார், தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு, இனிமே வீணா கவலைப்பட தேவையில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். அவளை வெறித்து நோக்கிய சுகுமார் மெல்ல பேசினான். வெண்குஷ்டம்னா டாக்டர் சொன்னாரு. உங்க பாட்டிக்கு இந்த வியாதி இருந்துச்சா? இது பரம்பரை வியாதிதான்னு சொன்னாரா? அவன் முகத்தின் பாவனையும் பேசின தோரணையும் விளக்க தெரியாத சஞ்சலத்தை உண்டு பண்ணவே தலையை நிமிர்ந்து அவனை ஏறிட்டு பார்த்து பேச மஞ்சுளா வெட்கினாள். நான் கேட்கறதுக்கு பதில காணோமே. டாக்டர் இருதயராஜ் இது வெண்குஷ்டம் இல்லை, பரம்பரை நோய் இல்லைன்னு தான் சொன்னார். அவர் சொன்னது கிடக்கட்டும், இப்ப நீ வைத்தியம் பண்ணிக்கிற சித்த வைத்தியர் இது அந்த நோய்தான்னு சொன்னார் தானே? அதுக்குத்தானே சிகிச்சை கொடுக்கிறாரு. சுகுமாரின் குரலில் ஒரு விகாரம் துள்ளியதாக எண்ணிய மஞ்சுளாவுக்கு கண்கள் கலங்கி போயின. எதுவானா என்னங்க, இப்பத்தான் எனக்கு குணமாயிடுச்சே. அதனால டாக்டர் இருதயராஜ் சொன்ன மாதிரி இது விட்டமின் குறைபாடுன்னே ஏன் எடுத்துக்க கூடாது? இதை பாருங்க, வீணா மனசை குழப்பிக்கிட்டு என்னையும் வருத்தப்பட வைக்காதீங்க ப்ளீஸ். அது சரி. அதற்கு மேல் சுகுமார் ஒன்றுமே பேசவில்லை. எழுந்து போய் கடலில் 10 நிமிடம் நின்று விட்டு வந்தவன், சரி வா வீட்டுக்கு போகலாம், இருட்டிடுச்சு என்று அவளை கிளப்பினான். எழுந்து நின்ற மஞ்சுளா அவன் கையை பிடித்து கொண்டாள். என்ன சுகுமார், ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்களா? இனிமே ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக தான் இருக்கும். மஞ்சுளா பேசிய போது அவள் உணர்ச்சி வசப்பட்டு போனாள். ஒரு நிமிடம் அவளை இறுக அணைத்து பிடித்தான் சுகுமார். பின் போலாம் என்று நடந்தான். ஒன்றுமே பேசாமலே பஸ்ஸில் ஏறினார்கள். ரயிலில் வரும்போது மட்டும் சுகுமார் கேட்டான், ஏன் என்கிட்ட நீ முதல்லையே சொல்லல என்று. எங்க நாம தனியா சந்திக்க முடிஞ்சது? லெட்டர்ல எழுதுற விஷயமா எனக்கு தோணல, அதான் சொல்லல. இன்னைக்கு தனியா அழைச்சு சொன்ன மாதிரி போன மாதமே சொல்லி இருக்கலாமே. சுகுமார் சொல்வதும் சரிதான். ஏனோ முன்பே இப்படி தனியை அழைத்து சொல்ல வேண்டுமென்று மஞ்சுளாவுக்கு தோன்றவில்லை. மறுநாள் மாடியை விட்டு சுகுமார் கீழே இறங்கவே இல்லை. பல முறைகள் தோட்டத்தில் கால் கடுக்க மஞ்சுளா நின்றதுதான் மிச்சம். மாடி வராண்டாவில் கூட சுகுமாரின் தலையை காணோம். உள்ளே என்ன பண்ணுகிறார்? உடம்பு சரியில்லையா? நேற்று நன்றாக இருந்தாரே. பீச்சின் ஊதக்காற்று ஒத்துக்கொள்ளவில்லையா? அடுத்த நாள் காலை சமையல் கட்டில வேலையாயிருந்தவள் மாடிப்படியில் சுகுமார் இறங்கும் சப்தம் கேட்டு வாசலுக்கு வந்தாள். அதற்குள் சுகுமார் கேட்டை தாண்டி விட்டான். கதவை சாத்த திரும்பியவன் வாசலில் நிற்கும் மஞ்சுளாவை பார்த்தான். சற்று தயங்கின பின்னரே அவன் புன்னகைத்த மாதிரி மஞ்சுளாவுக்கு தோன்றியது. யோசனையுடன் கூடத்து ஜன்னலில் உட்கார்ந்தவளுக்கு தன் வியாதியை பற்றி கேட்டதிலிருந்து சுகுமார் மாறிவிட்டாரோ என்ற சந்தேகம் முதன்முறையாய் எழுந்தது. சி, என்ன அசட்டுத்தனம்! 1 வருடமாய் உயிராய் காதலிக்கிறோம், ஒருத்தரை ஒருத்தர் மனமாற விரும்புகிறோம்,
பணம், காசு, அழகுடன் வரும் பெண்களை எல்லாம் உதறிவிட்டு பெற்றவர்களுடன் சண்டை போட்டு கொண்டாவது என்னை மனைவியாக ஏற்க காத்திருப்பவரை பற்றி என்னால் எப்படி இத்தனை கேவலமாக எண்ண முடிகிறது என்று தன்மேலேயே கோபமும் பிறந்தது. ஆனால் மஞ்சுளாவின் சந்தேகம் விரைவிலேயே பலித்தது. காலையில் வெளியில் போன சுகுமார் மதியம் 2 மணி அளவில் வீட்டுக்கு திரும்பினான். தனியாய் வரவில்லை, கூடவே நண்பன் ஒருவனை கூட்டி வந்தான். தெருவில் வரும்போதே மஞ்சுளா அவர்களை பார்த்து விட்டாள். அந்த கணத்தில் உடம்பு தடதடவென்று ஆடி நெஞ்சு பதறி போயிற்று. நண்பனுடன் நிதானமாய் கேட்டில் நுழைந்து வாசல் வராண்டாவில் நின்றான். முன்னறையில் இருந்த மஞ்சுளாவை வலிய வெளியில் அழைத்து, மஞ்சுளா, இது ராமதாஸ், என் கல்லூரி நண்பன். BAயில் ஒன்னா நாங்க படித்தோம். இப்போ இவன் சொந்தத்தில் துணி வியாபாரம் பண்ணுறான் என்று கூறிவிட்டு நண்பனுடன் மேலே போய்விட்டான். மாடிப்படி ஏறும் ராமதாஸை நன்றாய் பார்த்தாள் மஞ்சுளா. உடம்பெல்லாம் திட்டு திட்டாய் வெள்ளை நிறம். முகம் பார்க்கவே அசிங்கமாய் இருந்தது. ஒரு புருவம் வெள்ளை, இன்னொன்று கருப்பு. ஒரு உதட்டில், காது, கன்னங்கள், கைகள் எல்லாவற்றிலும் புள்ளி புள்ளியாய் வெள்ளை. ஐயோ, இதென்ன பயங்கரம்! எதற்காக இந்த அறிமுகம்? வெண்குஷ்டம் என்றால் என்னவென்று நன்றாய் புரிந்து கொள் மஞ்சுளா என்று காட்டுகிறானா சுகுமார்? BAயில் சேர்ந்து படித்து இன்று எங்கோ இருக்கும் நண்பனை தேடி பிடித்து இங்கு அழைத்து வந்து இவள் பார்வையில் பட வைக்க வேண்டியதன் அவசியம் என்ன? புடவை தலைப்பை வாயில் பந்தாக சுருட்டி திணித்தவளுக்கு நார்நாராய் இதயம் கிழிந்து கண்ணீர் கொட்டுவதை அடக்க தெரியாமல் போயிற்று. கடவுளே, ஐயோ கடவுளே! ஜன்னல் கம்பியில் தலையை முட்டு கொடுத்து கொண்டு அழுதவள் மாடிப்படியில் சுகுமாரின் தாய் இறங்கி வருவதைக் கண்டு தலையை இந்த பக்கம் திருப்பி கொண்டாள். மஞ்சுளா, மஞ்சுளா, உங்கள் வீட்டில் கண்ணாடி கிளாஸ் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து கொடு. இந்த விவசாய கிட்ட சுகுமார் வியாதிக்கார பையனை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்ததும் இல்லாமல் டீயை கொண்டா காஃபியை கொண்டான்னு அதிகாரம் பண்ணுறேன். விவரம் புரியாத புள்ள. என்கிட்ட சில்வர் டம்ளர் தான் இருக்கு, கண்ணாடி கிளாஸ் தரியா? கிசுகிசுக்கும் குரலில் பேசியவள் மஞ்சுளா அழுவதை அப்போதுதான் உணர்ந்தவளை, என்னடி பொன்னி, உனக்கு என்னாச்சு என்று பதைபதைத்தாள். ஒரே கணம்தான் மஞ்சுளா சமாளித்து விட்டாள். ஒன்றுமில்ல, தலையை நிலப்படியில் மோதிக்கிட்டே வழி தாங்காம கண்ணில் தண்ணி வந்துடுச்சு என்றவள் பேசிக்கொண்டே உள்ளே போய் 2 கண்ணாடி கிளாஸ்களை துடைத்து சரஸ்வதியிடம் கொடுத்தாள். அன்று மாலையிலும் ஏன் இரவிலும் கூட ராமதாஸ் வீட்டுக்கு போய் பல மணி நேரம் ஆகியும் கூட பசுபதியும் சரஸ்வதியும் வந்த பையனின் வியாதியை பற்றி பேசி அருவருத்து கொள்வதை நிறுத்தவில்லை. மீனாட்சியும் அந்த பையனை பார்த்து அவன் தோற்றத்தால் மிரண்டிருந்தாள். ஆனால் அதை பற்றி பேசினால் மகள் மனது புண்படலாம் என்று எண்ணி பேசாதிருந்து விட்டாள். சுகுமாரின் மனசு புரிந்து போன நிமிடத்திலிருந்து சமையல் கட்டை விட்டு வெளியே வரவில்லை மஞ்சுளா. என்னாச்சு உனக்கு என்று அம்மா வினவிய போது, வெயிலில் நின்னதுல தலை வலிக்குதுமா என்று சொல்லி சமாளித்தாள். யாரோ சொல்லி வைத்தார் போல மறுநாள் சுகுமாருக்கு பேங்கில் வேலை கிடைத்த தகவல் தபாலில் வந்துவிட்டது. எல்லோருக்கும் சந்தோஷமான சந்தோஷம். சரியாக 4 நாட்களுக்கு முன் பீச்சில் லெட்டர் வந்த அன்று உனக்கு புது புடவை எடுக்கப் போகிறேன் என்று சுகுமார் காதல் ததும்ப பேசியதையும் இன்று நடந்து கொள்ளும் முறையையும் எண்ணி பார்க்கையில் நெஞ்சில் ஓங்கி அடித்த மாதிரி எழுந்த வலியை என்ன முயன்றும் மஞ்சுளாவுக்கு அடக்க தெரியாமல் போயிற்று. எல்லாம் பொய்யாகி கனவாகி கிட்டத்தட்ட வருடம் ஒன்றாக போகிறது. சுகுமாரும் இவளும் ஒருவரை ஒருவர் காதலிப்பதாக எண்ணி கழித்ததும் பின்பு வியாதி வந்திருப்பது புரிந்ததும் சுகுமாரின் காதல் சூரியனை கண்ட பனித்துளியாய் மறைந்து விட்டதும் எல்லாமே இன்று கனவுகளாகிவிட்டன. சுகுமார் இத்தனை கோழையாக இருப்பான் என்று மஞ்சுளா சத்தியமாய் எண்ணாததால் நிஜம் கண்முன் உருவோடு நின்றபோது அதை ஏறிட்டு பார்க்க அவள் கூசி போனாள். பேசிய பேச்சுக்கள் எத்தனை, கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை, அத்தனையும் ஆற்றோடு போன தண்ணீர் தானா, காற்றோடு பறந்த குப்பை தானா? வாய்விட்டு, மஞ்சுளா, உன் வியாதி பற்றின செய்தி என்னை உலுக்கிவிட்டது. இனி நம் எதிர்காலத்தை பற்றி என்னால் நிச்சயம் ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு யோசிக்க அவகாசம் கொடு என்று சுகுமார் ஆண் பிள்ளையால் லட்சணமாய் பேசியிருந்தால் கூட, ஐயோ பாவம், இவரின் நிலை நியாயமானது தானே என்று ஓரளவுக்கு தன்னை சமாதானம் செய்து கொண்டிருப்பாள் மஞ்சுளா. ஆனால் நடந்தது என்ன? மெரினாவில் இவள் அவனுடன் பேசிய போது தன் உணர்ச்சிகளை வெளியில் கொஞ்சமும் காட்டாதவன் மறுநாள் பூராவும் இவள் முகத்தை பார்ப்பதை கூட தவிர்த்து மாடியோடு மாடியாய் ஒண்டிக் கொண்டானே, அது ஏன்?
தனக்குத்தானே யோசனை செய்தவன் வெண்குஷ்டம் முற்றி போன நண்பன் ஒருவனை தேடி பிடித்து வீட்டிற்கு அழைத்து வந்தானே, அது எத்தனை ஈனத்தனமான செயல்! வெண்குஷ்டம் இத்தனை அசிங்கமானது என்று இவள் மனதில் ஊசிக்கொண்டு குத்துகிற மாதிரி அவனால் எப்படி நடந்து கொள்ள முடிந்தது? அவன் தாய் இந்த நோயை பற்றி என்ன நினைக்கிறாள் என்பதை மஞ்சுளா புரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த நாடகத்தை அரங்கேற்றினானா? ஐயோ கடவுளே, சுகுமார் இப்படி ஒரு பேடியா, கோழையா, கயவனா? உன்னை மணக்க எனக்கு விருப்பமில்லை என்று ஒரு வார்த்தையில், ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி நேர்மையாக அசிங்கமில்லாமல் இவள் வாழ்க்கையிலிருந்து விலகி கொண்டிருக்கலாமே. அதை விட்டுவிட்டு ஒரு வார காலத்துக்கு நிலை குலைந்திருந்த மஞ்சுளா சமையல் கட்டில் முடங்கி கொண்டு நாளை கடத்தினாள். ஏதாவது கேட்க வந்த அம்மா அப்பாவிடம் மண்டை குடையுது, என்னை தனியா விட்டு போங்களே என்று கெஞ்சினாள். தங்கைகள் அவளை நெருங்கவே இல்லை. பெண்ணுக்கு என்னவோ என்று பயந்து போனார்கள். வைத்தியரை பார்க்க போன போது காத்து கருப்பு அண்டி இருக்குமோ, இதென்ன சோதனை, ஒன்று மாற்றி ஒன்றாக இந்த பெண்ணை வாட்டி எடுக்கிறதே, திரும்ப திரும்ப எந்த வைத்தியரிடம் கொண்டு காட்டுவது? தோட்டச் செடிகளில் பணம் காய்த்து தொங்கினால் இன்று ஒரு டாக்டர் நாளை ஒரு டாக்டர் என்று கூட்டிச் செல்லலாம். ஆனால் இவர்கள் நிலைக்கு ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு போய் பிரார்த்தித்து கொண்டு வந்த விபூதியை மகள் நெற்றியில் அள்ளி பூசினாள். என்னை தனியா விட்டுடுங்க, 2 நாள் ஆனா சரியாயிடும் என்று மஞ்சுளா கேட்டுக்கொண்டதால் மேற்கொண்டு அவளை இவர்கள் தொந்தரவு செய்யவில்லை. ஒரு வார காலமானதும் மஞ்சுளா கொஞ்சம் தெளிந்தாள். என் தலையில் கடவுள் என்ன எழுதியிருக்கிறானோ அதை நான் அனுபவித்துத்தானே தீர வேண்டும். மூளையில் ஒடுங்கிக் கொண்டால் அந்த வேதனை குறையுமா, இல்லை மறையுமா? நானும் கஷ்டப்பட்டு என்னை பெற்றவர்கள் மனசையும் நோகடிப்பதில் எனக்கு என்ன ஆதாயம் என்ற நினைப்புகள் தோன்றியதால் அழுவதையும் கலங்குவதையும் நிறுத்தி கொண்டாள். சுகுமாருக்கும் வேலையில் சேர உத்தரவு வந்ததிலிருந்து வெளியில் வாசலில் போக, புது உடைகள் வாங்க, நண்பர்களை சந்தித்து வேலை விஷயத்தை சொல்ல என்று பொழுது சரியாக போனது. எண்ணி 4 நாட்களில் வேலையில் சேர்ந்து விட்டதால் புது வேலை மோகமும் தீவிரமும் அவனை முழுசாய் ஆட்கொண்டன. வேலை கிடைத்து 15 நாட்கள் ஆகியிருக்கும். பசுபதி சதாசிவத்திடம் சொல்லி கொண்டிருந்தார். சுகுமார் டெல்லிக்கு பயிற்சிக்கு அனுப்ப போறாங்களாம். 6 மாசம் ட்ரைனிங், அப்புறம் இந்தியாவில் எந்த கிளையில வேணும்னாலும் போடுவாங்களாம். என்னைக்கு கிளம்பணும்? அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து ட்ரைனிங் துவங்குதான். சனிக்கிழமை கிளம்பணும்னு சுகுமார் சொன்னான். சனிக்கிழமையா? இன்று என்ன கிழமை? புதன் ஆகுது. சரியா, இன்னும் 3 நாட்கள். மேற்சொன்ன உரையாடல் மஞ்சுளாவின் காதுகளில் விழுந்து அடங்கியிருந்த மனசு சுகுமார் ஊருக்கு போகிறான் என்றதும் துள்ளத் தொடங்கி, உனக்கும் அவருக்கும் இனி சம்பந்தம் ஏதுமில்லை, சும்மா கிட என்று மனதை அதட்டி அடக்கினாள். அந்த வெள்ளிக்கிழமை மாலை தனக்கு வேலை கிடைத்ததற்காக தன் பெற்றோர், குடித்தனக்காரர்கள் என்ற அனைவரையும் தன் செலவில் சுகுமார் சினிமாவுக்கு அழைத்து போனான். பசுபதிக்கும் அவர் மனைவிக்கும் முகம் கொள்ளாமல் பெருமை. நான் வரல, இப்பத்தான் என் மண்டை குத்தல் கொஞ்சம் தேவலை, படம் பார்த்தா அது திரும்ப வந்துடும் என்று மஞ்சுளா வர மறுத்ததை யாரும் தப்பாக எடுத்து கொள்ளவில்லை. என்றைக்குமே சினிமா, டிராமா, சினிமா, சங்கீதம் என்று அவள் அலைந்தவள் இல்லை என்பதால் அவளை வற்புறுத்தாமல் மற்றவர்கள் கிளம்பினார்கள். மாடியில் 3, கீழ் பெரிய போசனில் 4, பின் வீட்டில் 2 என்று மொத்தம் 9 டிக்கெட்டுகளை சுகுமார் காலையிலேயே வாங்கி வந்து விட்டான். வீட்டுக்கு மஞ்சுளாவும் அவளுக்கு பின்வீட்டு பாட்டியும் காவல். எல்லோரும் புறப்பட்டு போய்விட்டார்கள். 7 மணி வரை பாட்டி கம்பராமாயண விளக்க உரையை மஞ்சுளாவை படிக்க சொல்லி கேட்ட பின், உடம்பு தள்ளல, நான் படுத்துக்கிறேன் என்று காலை நீட்டிவிட்டார். தங்கள் போசனுக்கு வந்தாள் மஞ்சுளா. முன்னரை முழுவதும் புத்தகங்களும் பாவடை தாவணிகளும் வாரி இறைந்து கிடந்தன. மாலதிக்கு சிங்காரித்து கொள்ள ரொம்ப பிடிக்கும். மஞ்சுளாவின் நைலான் புடவை ரொம்ப பெரிய மனுஷி போல இன்று உடுத்தி போயிருக்கிறாள். துணிகளை மடித்து வைத்தாள் மஞ்சுளா. புத்தகங்களை அடுக்கி வைக்கும் போது இவை எத்தனை கடிதங்களை ரகசியமாய் தங்களுக்குள் சுமந்திருக்கின்றன என்ற நினைப்பு எழுந்தது. சுகுமாரின் கடிதங்கள் ஒன்று கூட இவளிடம் இல்லை. யாராவது பார்த்து விடலாம் என்ற பயத்தில் படித்த பின் புத்தகம் மூலம் சுகுமாரிடமே கொடுத்து விடுவாள். கிழிச்சு போட்டுடு என்பான் சுகுமார். நீங்க ஆசையா எழுதின லெட்டரை எல்லாம் கிழிச்சு போட மனசு வராதுங்க என்று இவள் சிரிப்பாள். ஏய் சிரிக்காதே, சிரிச்சு என்னை மயக்காதே என்று கடிந்து கொள்வான். தன்னை அறியாமல் கண்களில் கண்ணீர் பெருகி கன்னத்தில் வடிவதை உணர்ந்து மஞ்சுளா துடைத்து கொண்டாள். மனசை அவரை மறந்துவிடு, இந்த நினைப்புகளை சுத்தமாக துடைத்து போட்டுவிடு.
வாசலில் அதிக ஓசை செய்யாமல் நடந்து வந்த சத்தத்தை தொடர்ந்து இவர்கள் போசன் கதவை மெல்ல யாரோ தட்டினார்கள். இந்த நேரத்தில் யார் வருகிறார்கள்? கதவை திறக்காமல் யார் அது என்றாள். நான் தான். யார்? சுகுமாரா? அவர் எங்கே இருந்து இங்கே வந்தார்? சினிமா பார்க்கவில்லையா? கதவை திறந்தாள் மஞ்சுளா. சுகுமார் தனியாக நின்றிருந்தான். அவள் கூப்பிடாமலேயே உள்ளே வந்து கதவை மூடினான். பெஞ்சில் உட்கார்ந்து மெல்லிய குரலில் பேசினான். உன்கிட்ட தனியா பேசணும்னு பாதி சினிமாவில் பொய்க்காரனை சொல்லிட்டு பேங்க் மேஜை சாவியை நான் தவறுதலா எடுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு காலையில ஊருக்கு போற அவசரத்துல கொடுக்க முடியாது. இப்ப மேனேஜர் வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என் மேல உனக்கு கோபம் இருக்கிறது நியாயம்தான். ஆனா என் நிலைமையையும் நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். லூக்கோடெர்மியாவை முழுமையா குணமாக்க வைத்தியமே கிடையாதுன்னு உனக்கு தெரியுமோ தெரியாதோ? எனக்கு தெரியும். அதான் விஷயத்தை சொன்னதும் நான் திகச்சு போயிட்டேன். நான் அன்னைக்கு இரவும் மறுநாள் பகலும் பட்ட கஷ்டம் எனக்குத்தான் தெரியும். நான் என்னை பற்றியும் என் சுக துக்கங்களை பற்றியுமே நினச்சா அது தப்பு. மஞ்சுளா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன். அவங்க மனசு நிம்மதியையும் நான் யோசிக்கணும் இல்லை. பணம் இல்லாட்டா என்ன, மஞ்சுளாவுக்கு என்ன குறைன்னு நான் எங்கள் அம்மா கிட்ட வாதம் பண்ண தயாராக இருந்தேன். உனக்கே தெரியும். ஆனால் உனக்கு இப்படி வந்தப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் அவங்க கிட்ட பேச முடியும்? என்ன மஞ்சுளா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறேன், நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற. என்ன சொல்கிறீங்க? மஞ்சுளா கேட்ட விதம் சுகுமாருக்கு பிடிக்கவில்லை. உன்னை ஒன்றும் சொல்லலை. என் கஷ்டத்தையும் என் நிலைமையையும் புரிஞ்சுக்கணும்னு தான் கேட்குறேன். சுகுமார் சற்றே எரிச்சலோடு பேசுவதாக மஞ்சுளாவுக்கு தோன்றியது. லூக்கோடெர்மா பற்றி எனக்கு தெரிஞ்ச வைத்தியருங்க கிட்ட விசாரித்தேன். இது பரம்பரை நோய்தான், இது குணமாகாதுன்னு அடித்து சொல்கிறாங்க. எனக்கு குணமாயிருக்கே. மஞ்சுளாவின் கேள்வியை காதில் போட்டுக்கொள்ளவில்லை சுகுமார். உங்க பாட்டிக்கு இருந்தது, உனக்கு வந்த மாதிரி உன் வைத்த குழந்தைகளுக்கும் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கண்ணை கட்டிவிட்ட குதிரையாக சுகுமார் தன் கோணத்திலிருந்தே தொடர்ந்து பேசுவது மஞ்சுளாவுக்கு வருத்தத்தையும் கோபத்தையும் கொடுத்தது. சரி, இப்ப என்ன பண்ணணுன்றீங்க? சொல்லுன்னு பேசினா ஆச்சா மஞ்சுளா? என் தவிப்பு உனக்கு எங்க புரிய போகுது? நான் ஒரே பிள்ளை. என் மூலமாக தான் எங்கள் வம்சம் வளரணும். அதான் முதலையே சொல்லிட்டீங்களே. மஞ்சுளாவுக்கு எங்கே இருந்து இப்படி தைரியமாய் நிமிர்ந்து பேச துணிவு வந்தது? எத்தனை தரம் சொன்னா என்ன? நான் சொல்கிற பாயிண்டோட ஆழத்தை நீ புரிஞ்சுக்கணும் மஞ்சுளா. உனக்கு வந்திருக்கிறதை எதிர்காலத்தில் மூடி மறைக்க முடியாது. எல்லோருக்கும் பகிரங்கமாக தெரியக்கூடிய வியாதி இது. அவனை மேற்கொண்டு பேச விடாமல் மஞ்சுளா இடைமறித்தாள். இது பரவினா எத்தனை அசிங்கமா இருக்கும்னு எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. அன்னைக்கு உங்க சிநேகிதரை கூட்டிக்கிட்டு வந்தீங்களே எனக்கு காட்டுறதுக்கு. சுருக்கென்று சுகுமார் எதிர்பார்க்காத விதமாய் மஞ்சுளா வார்த்தைகளை கொட்டிவிட்டாள். வந்து அவனை அன்னைக்கு எதேச்சியா வழியில, வேண்டாங்க, இனிமே ஒன்றும் பேச வேண்டாம். என் நிலைமையையும் உங்க நிலைமையையும் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கிளம்புங்க, சினிமா விடுற நேரம் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் பழிச்சென்று பேசிய மஞ்சுளாவுக்கு சுகுமார் தன்னிடம் சமாளிப்பதும் பொய்யனாக எதிரே உட்கார்ந்திருப்பதும் சகிக்க முடியாததாக மாறவே, ஐயோ, நம்மை வாழ்க்கை சம்சாரத்தில் துணையிருந்து அழைத்து செல்வார் என்று இவரையா நம்பினோம் என்ற ஏமாற்ற உணர்வு எழ மெல்ல விசிக்கத் தொடங்கினாள். அழாதே மஞ்சுளா, பாட்டிக்கு காது கேட்டுட போகுது. நான் இங்கே வந்தது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா வம்பு. இதே சுகுமார் சில மாதங்களுக்கு முன் வீட்டில் யாரும் இல்லாத போது வந்ததும் தன்னை அணைத்து கொஞ்சியதும் யாராவது வந்துடுவாங்க என்று தான் பயந்ததற்கு வரமாட்டாங்க என்று அடாவடித்தனம் செய்ததும் நினைவுக்கு வந்து மஞ்சுளாவின் வேதனையை அதிகமாக்கியது. யாராவது பார்த்துடுவாங்கன்னு பயம் இருக்கிறவங்க ஏன் வந்தீங்க? போங்க, உடனே புறப்பட்டு போங்க. திடீரென்று எதிர்பாராமல் மஞ்சுளா கண்களை விரித்து அழுகையினுடைய கோபத்துடன் உறக்க பேசவும் சுகுமார் பயந்து விட்டான். எழுந்து நின்றவன், என் நிலைமையை விரிவா உன்கிட்ட சொல்லி உன்னை சமாதானம் செய்யணும்னு வந்தேனே, நான் ஒரு மடையன் என்று பதிலுக்கு ஆத்திரத்துடன் பேசிவிட்டு தடால் என்ற ஓசையுடன் கதவை அடித்து சாத்தி கொண்டு வேகமாய் வெளியேறினான். இவனெல்லாம் ஒரு ஆண் பிள்ளை. சற்றே மறைந்திருந்த காயத்தை கிளறி ரணமாக்கி விட்டு போகும் சுகுமாரை நினைக்க நினைக்க மஞ்சுளாவுக்கு பற்றி கொண்டு வந்தது. வீட்டில் வேறு யாரும் இல்லை, பாட்டியும் தூங்கிவிட்டாள் என்ற நினைப்பில் நிம்மதியாய் வாயை விட்டு அழுது தன் மனச்சுமையை இறக்க முற்பட்டாள். விரித்து கிடந்த பாயில் குப்புறப்படுத்து வெகுநேரம் கேவி கேவி அழுது தீர்த்தாள்.
சென்ற 1 வருட காலமாய் சுகுமார் அவளிடம் பேசிய பேச்சுக்களும் செய்த குறும்புகளும் கொடுத்த வாக்குறுதிகளும் நெஞ்சில் கூத்தாடின. அன்றைக்கு பீச்சில் என்ன கேட்டால், என்னை விட அழகான படித்த பணக்கார பொண்ணுங்க உங்களுக்கு மனைவியா வரமாட்டாங்களா என்று இவள் கேட்டதற்கு அவன் என்ன சொன்னான்? அழகு கிடக்கட்டும் மஞ்சுளா, மனசு முக்கியம், குணம் முக்கியம், இது ரெண்டும் உன்கிட்ட இருக்கிற மாதிரி யார்கிட்டையும் அமையாது என்று தானே. தோளில் வேண்டுமானால் வெள்ளை திட்டுக்கள் தோன்றியிருக்கலாம், ஆனால் அவள் குணமும் மனசும் அப்படியே தானே இருக்கின்றன. அவள் அன்பில் பண்பில் ஒரு குண்டுமணி குறைந்து விடவில்லையே. அவள் மனசும் குணமும் பத்தரை மாற்று பசும்பொன் தங்கமாக அப்படியே தானே இருக்கின்றன. குணத்தையும் மனசையும் நிஜமாகவே காதலிப்பவருக்கு உடம்பு தோளின் குறை எந்த விதத்தில் குற்றமாகி போனது? ஆக எல்லாம் வேஷம், அத்தனையும் பொய். குணமாவது மனசாவது எல்லாம் பொய்க்காரணங்கள். இந்த ஆண் பிள்ளைகளுக்கு உடம்புதான் முக்கியம். இதன் தளதளப்பும் வாலிப்பும் செழுமையும் வளைவுகளும் இளமையும் தான் முக்கியம். காதலாவது கத்திரிக்கையாவது இது வெண்குஷ்டமா இல்லையா என்று கூட இன்னும் தீர்மானமாகாத போது, இந்த திட்டுக்கள் 10 நாள் வைத்தியத்தில் மறைந்து விட்ட போது மடுவை மலையாக்கி இது பரம்பரை வியாதி, இதற்கு வைத்தியம் கிடையாது என்று என்ன பேச்செல்லாம் பேசிவிட்டார். ஓஹோ, உனக்கு இப்படி தோளில் வெள்ளை உண்டாயிருக்கிறதா? வைத்தியத்தில் குணம் தெரிகிறதா? சரி, இன்னும் சில மாதங்கள் பொறுத்து பார்ப்போம். இது என்ன வியாதி என்று தீர்மானமாக தெரியட்டும். நானும் 6 மாதம் டெல்லிக்கு போகிறேன். வந்த பின் நம் எதிர்காலத்தை பற்றி பேசலாம் என்று விவேகத்தோடு சுகுமார் பேசியிருந்தால் மஞ்சுளா அதை புரிந்து கொண்டிருப்பாளே. பயந்து ஓடாமல் பொறுமையுடன் யதார்த்தமாக பிரச்சனையை அணுகுகிறாரே என்று சுகுமாரை பாராட்டியிருப்பாள் அல்லவா? அத்தனையையும் விட்டுவிட்டு இப்படி 2 நாளில் ஒரு முடிவுக்கு வந்து தன் மனசை கல்லாக்கி கொண்டு விட்டாரே. அழுது ஓய்ந்த மஞ்சுளா இனி ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள். இனி இந்த கயவனை ஒரு கணம் நினைத்தால் கூட அது என் பெண்மைக்கு இழுக்கு என்று புரிந்தவளாய் ஒரு முடிவுக்கு வந்து அதையே செயலிலும் காட்டினாள். மனதில் வைராக்கியம் புகுந்து கொண்ட பிறகு ஊருக்கு போன சுகுமாரோ, 6 மாதம் கழித்து ஊர் திரும்பிய சுகுமாரோ, கோயம்புத்தூர் கிளை ஒன்றிலே ஆபீசராக நியமனமான சுகுமாரோ அவளுள் சின்னதொரு சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. தொடரும். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும்.